வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது குடும்ப பிரச்சனைகள் காரணமாக குடும்பம் பிரிவினை ஏற்பட்ட ஜாதக அமைப்பெண் பார்க்கலாம் வாருங்கள். ஒருவருக்கு திருமணம் நடந்து குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்ப பிரிவினை ஏற்படும் அமைப்பினை முன்னரே தெரிந்து கொண்டால் திருமணத்திற்கு முன்னதாகவே இந்த அமைப்புள்ள ஜாதகத்தினை அதே அமைப்புள்ள ஜாதகத்தினோடு மட்டும் இணைக்க முடியும். 10 பொருத்தங்களை நம்பி செய்த பல திருமணங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. திருமணத்திற்கு கிரக பொருத்தங்கள் மேலோட்டமாக பார்த்து செய்த பல திருமணங்களும் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த விஷயம் சற்று சிரமமான காரியம்தான். ஒருவருக்கு திருமணத்திற்கு சரியான மேட்சிங் ஜாதகத்தினை தேர்ந்தெடுப்பது என்பதை மிக மிக சவாலான காரியம் என்று சொல்ல வேண்டும். இந்த காலத்தில் ஜாதகம் பார்ப்பதே பிறந்த லக்னத்தினை வைத்துதான், அதில் ஒன்றும் தவறில்லை. கூடுதலாக ராகு லக்னத்தினையும் பார்த்தால்தான் சரியான விடை தெரிந்து கொள்ள முடியும். அதனைத்தான் நான் பல பதிவுகளில் ராகு லக்னத்தின் முக்கியத்துவத்தினை சொல்லி வருகிறேன். மீண்டும் சொல்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடத்தில் பல மாற்றங்கள் வந்துவிட்டன. ஆனால் நவீன ஜோதிடத்திற்கு வருவதற்கு பலரும் யோசிக்கிறார்கள். வாருங்கள், திருமண வாழ்வில் பிரிவினைகளை சந்தித்திருக்கும் ஒரு உதாரண ஜாதகத்தினை பிறந்த லக்னம் மூலமும் ராகு லக்னம் மூலம் பார்வையிடலாம். உதாரண ஜாதகம்: பிறந்த லக்னம் ரிஷபம், லக்னத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், கன்னியில் குரு கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் செவ்வாய். இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது கீழ்கண்ட பலன்களைத்தான் தெரிந்து கொள்ள முடியும். சுக்கிரன் லக்னத்தில் ஆட்சி பலம் பெற்று கேந்திரம் பெற்றதால் பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாலவிய யோகம் பெற்றிருக்கிறது. செவ்வாய் 7 ஆட்சி பலம் பெற்று கேந்திரம் பெற்றதால் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருஷக யோகம் பெற்றிருக்கிறது. சனி 12 மறைந்து நீச்சம் பெற்றாலும் உச்சம் பெற்ற செவ்வாயால் நிச்சபங்க ராஜயோகமும் பெற்றிருக்கிறது. நாம் பார்க்க இருப்பது திருமண வாழ்க்கையினை பற்றியும் குடும்ப வாழ்க்கையினை பற்றியும் தான். எனவே பிறந்த லக்னத்திற்கு 1, 7 திருமண வாழ்க்கையினை அடையாளம் காட்டும் வீடுகளாகும். இந்த 2 வீடுகளை நாம் தெளிவாக பார்க்கலாம். பிறந்த லக்னத்திற்கு குடும்பத்தை அடையாளம் காட்டும் வீடுகள் 2 மற்றும் 8ஆம் வீடுகள். குடும்பம் பற்றிய பலன்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஜாதகத்தில் 1ஆம் வீட்டு அதிபதியானவர் சுக்கிரன் மாலவ யோகம் பெற்று வளர்த்திருக்கிறார். இந்த ஜாதகத்தில் 7ஆம் வீட்டுக்குரிய அதிபதியானவர் செவ்வாய் ருச்சக யோகம் பெற்று வளர்த்திருக்கிறார். 1ஆம் இடமும் 7ஆம் இடமும் வளர்த்திருப்பதால், அதாவது பிறந்த லக்னத்திற்கு 1ஆம் இடமும் 7ஆம் இடமும் வளர்த்திருப்பதால் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு முட்டிக்கொள்ள நேரிடும். அடுத்ததாக 2 மற்றும் 8ஆம் இடம் குடும்பம் பற்றி பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியானவர் புதன் கடகத்தில் வலுவாக இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் 8ஆம் வீட்டு அதிபதியானவர் குரு கன்னியில் வலுவாக இருக்கிறார். இந்த அமைப்பினோடு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது குடும்ப பிரிவினை தரும் விரியாதிபதியானவர் தொடர்பில் வந்தால்தான் குடும்ப பிரிவினை ஏற்படும். மீண்டும் சொல்கிறேன், இந்த அமைப்பினோடு பிரச்சனைகள் ஏற்படும் போது குடும்ப பிரிவினை தரும் விரியாதிபதியானவர் 1, 7 மற்றும் 2, 8 ஆகியோருடன் தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டால்தான் குடும்ப பிரிவினை ஏற்படும். இந்த ஜாதகத்தில் குடும்பத்தின் விரையாதிபதி சுக்கிரனாக வருகிறார். இவர் குடும்பம் வாழ பிடிக்கவில்லை. இந்த ஜாதகத்தில் குடும்பத்தின் விரையாதிபதியாய் சுக்கிரனாக வருகிறார். எனவே இவருக்கு குடும்பம் வாழ பிடிக்கவில்லை. இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தின் குடும்பமான 8ஆம் இடத்தின் விரையாதிபதியாக செவ்வாய் வருகிறார். இவரது கணவருக்கும் குடும்பம் வாழ பிடிக்கவில்லை. அதாவது 2 பேருடைய குடும்பத்தினுடைய விரையாதிபதியாகவும் சுக்கிரன் செவ்வாயாக வருகிறார்கள். எனவே 2 பக்கமும் பலமிழந்து இருப்பதால், அதாவது 2 பக்கமும் குடும்பம் பலமிழந்து இருப்பதால் வலுவில்லாத குடும்ப யோகம் ஏற்பட்டதால் குடும்ப பிரிவினை. சரி, இதனை சரி செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என ராகு லக்னம் வழியாக ஆராய்ந்து பார்ப்போம். இவருடைய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த மீன லக்னத்திற்கு பாதகத்தில் குரு லக்னாதிபதியானவர் அமர்ந்திருப்பதால் கடுமையான பாதக தோஷத்தினை இவருக்கு தருகிறார். இவருடைய ஜாதகத்தில் ராகு அமர்ந்து மீன லக்னத்திற்கு கணவனின் லக்னமான கன்னிக்கு அதிபதியான புதன் கன்னிக்கு விரையாதிபதியான சூரியனோடு இணைந்து 11 அமர்ந்திருக்கிறார். ராகு லக்னத்தின் குடும்பத்தினை குறிக்கும் மேஷ செவ்வாய் 7ஆம் இடமான கணவனின் கன்னி லக்னத்திற்கு கடும் பாவியாகிறார். கணவனுக்கு இவருடன் குடும்பம் நடத்த விருப்பமில்லை என கிரகங்கள் தெரிவிக்கிறது. ராகு லக்னத்தின் 7ஆம் இடமான கணவனின் லக்னமான கன்னிக்கு குடும்பம் சொல்லும் வீடாக துலாம் வருகிறது. துலாம் அதிபதியான சுக்கிரன் கன்னிக்கு 9 அமர்ந்து கன்னி லக்ன பாவியான செவ்வாய் பார்வை பெற்றதால் கடும் தோஷம் அடைகிறார். இவர் குடும்பத்தினை பிரிக்கிறார். எனவே பிறந்த லக்னம் வழியாக தெரிந்த பலன்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ராகு லக்னம் வழியாக ஜாதகி திருமண பிரிவு குடும்ப பிரிவு என்பதை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது.
அதுபோலவே ஜாதகியின் கணவனை அடையாளம் காட்டும் கன்னி வழியாக பார்க்கும் போதும் திருமண பிரிவு குடும்ப பிரிவு தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ராகு லக்னப்படி மீனத்தின் கடும் பாவியான செவ்வாய் கணவனின் கன்னி லக்னத்திற்கு கடும் பாவியாகி 3 விருச்சிகத்தில் மறைந்தார். ராகு லக்னப்படி கணவனின் லக்னமான கன்னிக்கு குடும்பாதிபதியான சுக்கிரன் ஜாதகிக்கு ராகு லக்னமான மீனத்திற்கு கடும்பாவியான 3 ரிஷபத்தில் மறைந்தார். என்னே வித்தியாசமான முரண்பாடுள்ள ஜாதகம் இது. எனவேதான் பிறந்த லக்கணத்தினுடைய பலன்களை சொல்லிவிட முடியும். ராகு லக்கணத்தினுடைய பலன்களை நுட்பத்தினை புரிந்து கொள்ள முடியும், துல்லியமாகவும் சொல்ல முடியும். எனவே 2 லக்கணங்களை வைத்து பலன்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்கவும். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.